இதுக்கு பேர் என்னது? உசுலு. உசுலு. உசுலையா? ஆமா, உசுலு. உசுலு. ஆமா. இது பட்டை அப்படியே சுடு தண்ணியில் போடணும். இது எதுக்கு பயன்படுத்துறீங்க இந்த பட்டையை? எப்படி எடுப்பீங்க? அருவாளில் வெட்டிடுறதா அந்த பட்டையை? வெட்டி எடுத்து சுடு தண்ணியில் வேக விட்டு உப்புக்கல்ல போட்டு அப்படியே குடிக்கணும். எவ்வளவு குடிக்கணும்? அளவா? எவ்வளவுமா? அந்த அளவு எவ்வளவுன்னு கேட்குறேன். ஒரு கிளாஸ் குடிக்கணும். ஒரு கிளாஸு கொதிக்க வச்சு குடிக்கணுமா? எத்தனை நாளைக்கு குடிப்பீங்க? ஒரு நாளைக்கு சரியாச்சுன்னா ஒரு நாளைக்கு குடிக்கணும். ரொம்ப அவசியம்னா 2-3 நாள் குடிச்சா சரியா போகும். 2-3 நாள் குடிச்சா சரியா போகும். எந்த மாதிரி வயிற்று வலிக்கு அது? பார்ச வலிக்கு. பார்ச வலி நின்று வலிக்கும்ல. என்ன வயிற்று வலி? பார்ச வலின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்ஸ்வாய். என்னது? பார்ஸ்வாய். வாயுவா? வாயு வயிற்று தன்னால வலிக்கிறது. வயிறு வலிக்கிறது தன்னால வலிக்கிறதா? வயிற்று வலி எதனால் அந்த வயிற்று வலி வருது? என்ன இந்த சும்மா ஜென்ரலாக வயிற்று வலிச்சதுன்னா, பொதுவாக வயிற்று வலிச்சுன்னா இந்த பட்டையை வெட்டி சுடுதண்ணில் ஊற்றி 1 டம்ளர் குடிப்பீங்களா? பெரியவங்கன்னா 1 டம்ளர், சின்ன பசங்கன்னா எல்லாத்துக்குமே அரை கிளாஸு. எல்லாத்துக்குமே அரை கிளாஸ் தானா? சின்னவங்களுக்கு ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்குன்னா சும்மா அளவா இந்த வாட்டர் கண்ணு மூடியில் ஊற்றுவாங்க. மூடியில் அந்த கணக்கு வாட்டர் கண்ணு மூடியில் ஊற்றுவாங்க. ஊற்றி வெறும் வயிற்றுல சாப்பிடணுமா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணுமா? காலையில் வெள்ளனாவா சாயந்தரமா எப்படி? வெள்ளனா சாப்பிடலாம், சாப்பிடலாம். எப்போ ஒரு வலிக்கு அப்புறம் சாப்பிடலாம். நீ சோறு சாப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எப்போ வேணாலும் சாப்பிடலாம். இதை உசில மரம் பட்டையை வந்து வயிற்று வலிக்கு பயன்படுத்துறீங்க. இது பேர் என்னதுமா? கீவா நெல்லி. வெள்ளாட்டின பாலில் பீஸு இதை நசுக்கி நல்லா காய விட்டு காஞ்சாலும் பச்சைனாலும் அப்படியே இறச்சி அப்படியே பாலுக்குள்ளே போட்டு ஆச்சு அப்படியே குடிக்கணும். எவ்வளவு குடிப்பீங்க? பால் எப்படி ஒரு கிளாஸ், ஒரு அரை கிளாஸு, ஒரு கிளாஸு, 1/4 கிளாஸு அந்த மாதிரி சொல்லுங்க. பால் குடிக்கணும். 1 கிளாஸ் பால். இது எவ்வளவு கைப்பிடி அளவு போடணுமா? சும்மா எம்பிட்டு ஊறி போட்டுக்கலாம் நம்ம கலவை. போட்டு குடிச்சோம்னா என்ன குணமாகும்? இது மஞ்சக்காமலைக்கு. மஞ்சக்காமலைக்கு எத்தனை நாள் குடிக்கணும்? மஞ்சக்காமல் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி இருந்துச்சுன்னா 10 நாள் 3 நாள் குடிக்கணும். 10 நாள் குடிக்கணும். நல்லா குடிக்கணும். கம்மியாக இருந்ததுன்னா ஆரம்பமாக இருந்ததுன்னா 3 நாள் குடிக்கணுமா? ஆரம்பம்னா 3 நாள் குடிக்கணும். சரி. இது எப்படி கண்டுபிடிக்க மஞ்சக்காமல் இருக்குன்னு சொல்லுவாங்க டாக்டர் சொல்லுவாங்களா? ஆஸ்பத்திரி போனா மண்டவலி ரொம்ப முடியாம இருக்குது, ஆஸ்பத்திரி போனா உங்களுக்கு மஞ்சக்காமலை இருக்குது, உங்களுக்கு வயிற்று தெரியாதான்னு சொல்லுவாங்க. எங்க மாலில் இருக்குது மேடம், நாங்கள் போய் வயிற்ற மாற்றுக்கோன்னு சொன்னால் சொல்லுவாங்க வெள்ளாட்ட மாட்டில் போட்டு இது குடிங்க, உங்கள் மல்ல கிடக்காதான். அப்போ கீவ நெல்லி தான் குடிக்க சொல்கிறாங்க. அதனால நாங்கள் கீவ நெல்லை பிடிங்கி வெள்ளாட்ட மாலை பீஸு அதில் போட்டு குடிச்சிருந்தாங்க. சரி.